யாரு கொண்டு வந்தாலும் சரி சோறு சாப்பிடுவார் இவரு ஷார்ட்கட்ல ரைட்டா. அதான் சிபு சோரன். ஜார்க்கண்ட் யார் கொண்டு வந்தாலும் சாப்பிடுவார் அப்படின்னு வச்சுக்கணும். 3 வேளையும் சாப்பிடுவார். அப்போ 1073ஆம் ஆண்டுல ஒரு கட்சி உருவாங்க. அந்த கட்சிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா முக்தி மோர்ச்சா ரைட்டா. நீ மோர்ச்சா பாடினாலும் சரி மூக்கு பிடிக்க நான் சாப்பிட கொண்டா. அப்போ முக்தி மோர்ச்சா ஜார்க்கண்ட் யார் கொண்டு வந்தாலும் மூக்கு பிடிக்க அளவுக்கு மோர்ச்சா பாடினாலும் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஷார்ட்கட். வெல்கம் டு சுவிக்ஷம் அகாடமி. ஆகஸ்ட் 5க்கான கரண்ட் அஃபேர்ஸை ஷார்ட்கட்ஸா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற கம்பெனி, ஸோ வியட்நாமை சேர்ந்தது வின்ஃபாஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விவி இரண்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது 40%, அதாவது இந்தியாவில் 100 எலக்ட்ரிக் கார் தயாரிக்காங்கன்னா அதில் 40%மான கார் வந்து தமிழ்நாட்டில இருந்து தான் போகுது அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வீல்ல அதிகமாக எலக்ட்ரிக் கார் நம்ம தான் தயாரிக்கோம் அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க. அதான் 40% அப்படின்னு வச்சுக்கோங்க. அது போக இந்த ஃபேக்டரி ஒரு வருஷத்துக்கு 50,000 காரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஸோ தேவைப்பட்டா 1,50,000 கார் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான ஃபெசிலிட்டி இந்த ஃபேக்டரியில் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அது போக இங்க பக்கத்துல இருந்து இந்த தூத்துக்குடியை சேர்ந்த மக்கள் தான் 90% பணியில இருப்பாங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டிஜிபி நியமன விவகாரம். ஸோ விதிகளை மாநிலங்கள் முறையாக பின்பற்றுவதில்லைன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, ஒரு வழக்கறிஞர் கேஸ் போட்டிருக்காங்க. தமிழகத்துல டிஜிபி அப்படிங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியதுல ஒரு இஷ்யூ வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு டிஜிபி ரிட்டையர்ட் ஆக போறாங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு முன்னாடியே என்ன செய்யணும், ஸோ யார் யாரெல்லாம் சீனியாரிட்டியா இருக்காங்க அப்படிங்கிற தகவலை ஸோ மாநில அரசு சம்பந்தப்பட்ட மத்திய தேர்வாணையம் இருக்கு இல்லையா, அந்த கமிஷன்கிட்ட கொடுக்கணும். யூபிஎஸ்சிட்ட கொடுத்து அவங்க அதில் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி என்ன செய்வாங்கன்னா ஒரு 3 பேரை கொடுப்பாங்க. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. சரியா. ஸோ ஒரு 3 பேரை கொடுப்பாங்க. அந்த 3 பேர்ல யாரு பெஸ்ட்டோ அவங்கள மாநில அரசு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தற்பொழுது காவல்துறையினுடைய டிஜிபியாக இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து வரக்கூடிய 31ல ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஸோ இதுல இந்த தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்துல ஒரு தனக்கு சாதகமான ஆளை வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பதாக சொல்லி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உயர்நீதிமன்றம் வந்து என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ டிஜிபி வந்து ஓய்வு பெறுறாரு. ஆனா இவங்கள தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், இந்த முறை தான் ஃபாலோ பண்ணணும்னு நாங்க எதுவும் சொல்ல முடியாது. அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் தப்பான முறையில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நீங்க கேஸ் போட முடியும். அதனால உங்க பெட்டிஷனை நாங்க தள்ளுபடி பண்ணுதோம். இவங்க டிஜிபி அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. இதுல தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸோ டிஜிபி அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ தென்சீன கப்பலில் முதல் முறையாக, அதாவது இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் அவங்க ரொம்ப காலமா ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு காட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனா கொடுக்கவே இல்லை. இந்த வட்டம் மட்டும்தான் என்னது, சரி சீனா கடல்ல நம்ம பயிற்சியே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சீ போ அப்படின்னு சொல்லிட்டு சீனா கடல்ல பண்ணியிருக்காங்கிறது ஷார்ட்கட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தென் சீனா கடல்ல ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கத்துறாங்க. உடனே சீ போ அப்படின்னு சொல்லிட்டு தென் சீன கடல்ல முதல் முறையாக கூட்டு பயிற்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கு சீனா கண்டனம் தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிலிப்பைன்ஸினுடைய தலைமை தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரோமியோ பிரானர். அங்கெல்லாம் ரோமியோ மாதிரி எல்லாரும் அழகா இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும் பிலிப்பைன்ஸ்ல. ஸோ இந்தியா மீதான வரி மேலும் அதிகரிக்கப்படும். இந்தியாவின் பொருளாதாரம் வந்து ரொம்ப கீழே போற மாதிரி ஸோ ஒரு செயலை வந்து ட்ரம்ப் அவர்கள் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எவ்வளவு பெர்சன்டேஜ், 25% வரி போட்டாங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து இது வந்து செயல்முறைக்கு வருது. 2 5 கூட்டுங்க 7 வந்துடும். 7ஆம் தேதியிலிருந்து செயல்பாட்டுக்கு வருது. ஸோ இருந்தாலும் ரஷ்யாவிடம் இருந்து இன்னும் நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம். ஸோ ட்ரம்ப் என்ன குற்றச்சாட்டு செய்தாருன்னா, ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதை நிப்பாட்ட சொல்றதும் கேட்க மாட்டேங்காங்க. ஆனால் ரஷ்யாவிடமிருந்து என்ன செய்யுது, இந்தியா வந்து அளவுக்கு அதிகமாக கம்மியான விலையில எண்ணெயை வாங்கி அதை அளவுக்கு அதிகமான ரேட்ல சுத்திகரிப்பு பண்ணி மற்ற கண்ட்ரிக்கு விற்கிறீங்க. இதன் மூலமா இந்தியா வந்து மக்கள் பத்தி கவலைப்படுறது கிடையாது. அதனால நான் வந்து அதிகமா வரி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஜார்க்கண்டினுடைய முன்னாள் முதல்வரான சிபு சோரன், நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட்டா. ஸோ சிபு சோரன் யாரு கொண்டு வந்தாலும் சரி சோறை சாப்பிடுவார் இவர் ஷார்ட்கட்டுக்காக. ரைட்டா. அதான் சிபு சோரன். ஸோ ஜார்க்கண்ட் யாரு கொண்டு வந்தாலும் சாப்பிடுவார் அப்படின்னு வச்சுக்கணும். 3 வேளையும் சாப்பிடுவார். அப்போ 1073ஆம் ஆண்டுல ஒரு கட்சி தொடங்குவார். அந்த கட்சிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா முக்தி மோர்ச்சா. ரைட்டா. நீ மோர்ச்சா பாடினாலும் சரி மூக்கு பிடிக்க நான் சாப்பிட கொண்டான். அப்போ முக்தி மோர்ச்சா ஜார்க்கண்ட் யாரு கொண்டு வந்தாலும் மூக்கு பிடிக்க அளவுக்கு மோர்ச்சா பண்ணதாலும் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஷார்ட்கட்டு. ஸோ இவர் பொறுத்த வரைக்கும் 81 வயசுல வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும். 1944ல தான் பிறந்திருக்காரு. இவர் ஆரம்ப காலகட்டங்களில் கந்துவட்டி கொடுமைக்காகவும் மது அருந்தல் அதுக்கு எதிராகவும் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு
பிரச்சனைனா ஒரு ஒரு சிறப்பான இயக்கத்தை வந்து நடத்தியிருக்காரு அப்படின்னு தான் வச்சுக்கணும். அதனால மக்கள் தலைவராக இவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ இது போக என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ திஷோப் திஷோம் குரு ரைட்டா? திஷோம் குரும்னா ஷோமு, குரு இந்த 2யும் சேருங்க ஷோரு வந்துரும். அப்போ சோரன் சிபு சோரன் அப்படிங்கிறத என்ன சொல்றாரு? ஸோ திஷோம் குரு மண்ணின் தலைவர் அப்படின்னு மக்களால் அழைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உடல்நலக் குறைவு காரணமாக அவரு இறந்துட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க? ஸோ இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதுல குடியரசுத் தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சிபு சோரன் மறைவு வந்து சமூக நீதிக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ம். ஸோ பட்டியலின மக்களுக்காக இவர் என்ன செஞ்சிருக்காரு? நிறைய விதமா போராடி இருக்காரு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வரான சிபு சோரன் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்தேன். பழங்குடியின மக்களின் பல்லாண்டு கால உரிமை குரலை ஒரு புதிய மாநிலம், அதாவது ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாவதற்கு காரணமே இவர்தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மறந்துட்டேன். ஸோ ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி யூனியன் டெரிட்டரியா இருந்திருக்கும். அது தனி மாநிலமாக உருவாகணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி அதை உருவாக காரணமானவரே யாரு அப்படின்னா நம்ம இந்த சிபு சோரன் அப்படிங்கிறவர். கண்டிப்பாக இந்த ஒன் வேர்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உன்னிப்பா படிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.